ஒரு 14-15 வயசு பொண்ணை வச்சு நீ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து இந்த புஷி ஆனந்த் பேச்சை கேட்டுட்டு எதுக்கு பண்ணணும்? இதை பண்ணியிருக்க கூடாது. பேச சொல்லியிருந்தாரா? விஜய் பேச சொல்லியிருந்தாரா? வேற யார் பேச சொல்லுவா? விஜய் தான் பேசவே வேணாம்னு சொல்றாரு. அது ஏங்க ஒரு நடிகனுக்கு சொல்லி தர வேணுமா? ஒரு நடிகருக்கு சொல்லி தரமா? ஏங்க இளைய காமராஜர் எவனா சொல்லுவாடா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு அவரு. அது முதல்ல சொல்ல வேண்டிய நாங்களா எதிர்ப்பு தெரிவிச்சோம். அங்க வள்ளுவர் கோட்டத்துல நாடார் சமுதாயம் முற்றுகை போராட்டம் நடத்தி சிறைச்சாலை சென்றாங்க. அது மாதிரி எண்ணற்ற போராட்டங்கள் முன்னெடுத்ததுக்கு அப்புறம் நாடார் ஹோட்டல விழாம போயிருமோ அப்படிங்கிற பயத்துல அது மாத்தி சொன்னது. ஏன் அப்படி சொன்னவரு அதை எல்லாரும் சொல்ற விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்லும் போது தடுத்தாரு, அவரோட உடல் மொழியிலேயே காமிச்சாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்றாங்க. ஏன் அடுத்த நாள் அபிஷியல் ஐடியில காமராஜர் நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் விஜய் உட்காந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வருது? என்ன காமராஜர் விஜய்க்கு செக்யூரிட்டியா? எங்க ஐயா அவ்வளவு கேவலமா போயிட்டாரா? அபிஷியல் ஐடியில வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து எடுத்தாங்க. இன்னைக்கு அது தமிழ்நாடு முழுவதும் பரவலா போயிருச்சு இல்ல? இதை ஏத்துக்க முடியுமா? யாராவது இந்த ஆளை இளைய காமராஜர் சொன்னா ஏத்துக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம்.